ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஈஸியான டேஸ்டியான வெயிட் லாஸ் ரெசிபி தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்குறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களோ ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கனமான கடாய் ஒன்று எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நான் ஒரு 50 கிராம் அளவில் கருப்பு கவுனி அரிசி வந்து எடுத்துருக்கேன். அதை வந்து கொஞ்சம் லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். எப்படி வறுக்கணுன்னா, நல்லா அரிசி வந்து பொரிஞ்சு வரும், பொரிய அரிசி மாதிரி அந்தளவுக்கு நல்லா நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். அப்போ தான் வந்து கஞ்சி வேகும்போது உங்களுக்கு சீக்கிரமாக வெந்துடும், கொஞ்சம் டேஸ்டியாகவும் இருக்கும் குடிக்கும்போது. கருப்பு கவுனி அரிசியில் அவ்வளோ நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. நிறைய பேர் இது தான் ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன், நல்லாவே வெயிட் லாஸ் ஆகிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இது போல் என்னுடைய ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். நம்ம அரிசி வந்து நல்லா வெடியும், எல்லா அரிசியுமே பொரி அரிசி வர மாதிரி கொஞ்சம் கிளறி விட்டு எடுத்துக்கலாம். அதை ஒரு தனியாக பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ முக்கியமான பொருள் என்னென்னா, இதில் இந்த ஸ்பூன் அளவில் தான் எல்லா அளவும் எடுத்திருக்கேன். ஓமம், சியா விதைகள், சோம்பு, சீரகம், கருஞ்சீரகம், 5 பாதாம், 2 பல்லு பூண்டு, கொஞ்சமாக வந்து பச்சை பயிறு, சின்னதாக 2 துண்டு பட்டை, இது எடுத்திருக்கேன். இந்த கடாய் வந்து நல்லா சூடானதும் இதை வந்து நம்ம கொட்டி நல்லா வறுத்து எடுத்துருக்கலாம். இதையும் லைட்டாக வந்து வெடியும், அந்த அளவுக்கு நீங்கள் இதையும் கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், க்ளோஸ்அப்பில் காட்டியிருக்கேன். க்ளோஸ்அப்பில் காட்டும்போது உங்களுக்கு சின்ன சின்னதாக வந்து அந்த கருஞ்சீரகம் வந்து வெடியும், மீதியும் வெடியும். இந்த பூண்டு போடுறதுனால இந்த கஞ்சியும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதையும் ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். மாற்றிட்டு இப்போது கொள்ளும் பூசணி விதையும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கலாம். ஒரு 10 கிராம் அளவில் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இதை வந்து இதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த பூசணி விதையெல்லாம் வெடியும். இந்த மாதிரி எல்லாத்தையுமே ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். மாற்றிட்டு இதை நல்லா ஆற விட்டுக்கலாம். ஆற விட்டதும் இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப மழமழலாம் அரைக்க தேவையில்ல. பாருங்கள், இது வந்து ஃபஸ்ட்டு வந்து அரைச்சிருக்கேன். கொஞ்சம் கொரன்னு இருக்குது. பாதாம் வந்து நீங்கள் போடும்போது கொஞ்சம் நசுக்கி போட்டுக்கோங்க, அப்போ தான் வந்து பாதாம் நல்லா அரையும். நான் நசுக்கி போட மறந்துட்டேன், நீங்கள் நசுக்கி போட்டுக்கோங்க. இங்கே பாருங்கள், நல்லா அரைஞ்சிருச்சு. இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கிறேன். வச்சதும் இதை வந்து 4 டம்ளர் ஆகும் இந்த அளவு நான் எடுத்தது. இதில் வந்து நான் பாதி தான் எடுக்க போகிறேன், 2 பேருக்கு தான் செய்ய போகிறேன். ஸோ வந்து இதில் வந்து பாதி தான் எடுத்துக்க போகிறேன். பாருங்கள், நான் பாதாம் தட்டி போடாமல் இருக்கிறதுனால அரைப்படலை. நீங்கள் வந்து செய்யும்போது தட்டி போட்டுக்கோங்க பாதாமை. இந்த மாதிரி அரைச்சதும் இதை வந்து ஒரு கண்ணாடி பாக்ஸில் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு 1 வீக் வந்து நல்லாயிருக்கும். இப்போது அதே பாத்திரத்தில் கடாயில் வந்து நம்ம சுடு தண்ணி வச்சிடலாம். சுடு தண்ணி வச்சதும் இப்போது இதை வந்து பாதி எடுத்துக்கிறேன். அதில் பாதி எடுத்ததும் இந்த மாதிரி தண்ணி ஊற்றி கிளறிக்கலாம். நீங்கள் அப்படியே பவுட்ராக கொட்டினீங்கன்னா அப்படியே கட்டியாகிடும், கிளற முடியாது. அதனால் ஃபஸ்ட்டு தண்ணியிலே வந்து நம்ம கலக்கி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா கலக்கி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்ததும் இந்த மாதிரி நல்லா தண்ணி கொதி வந்ததும் நம்ம கலக்கி வச்சுருக்கிற கருப்பு கவுனி அரிசி மிக்சடை வந்து இதில் வந்து போட்டுக்கலாம். இதில் சேர்த்துருக்கிற பொருள் எல்லாமே வெயிட் லாஸ் பண்ணுற பொருள் தான். உங்களுக்கு வந்து இந்த கஞ்சி குடிக்கும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், கஞ்சி வந்து நல்லா கொதிக்கணும். கொதித்து கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். கொதித்து கொஞ்சமாக திக்னஸ் வர அளவுக்கு கொதிச்சா போதும். ஏன்னா ஆல்ரெடி வந்து நம்ம எல்லாமே வந்து வதக்கி போட்டிருக்கோம், வறுப்பட்டிருக்கோம். அதுலேயே வந்து பாதி வந்து வெந்துடும். ஸோ அதனால் வந்து கொஞ்சமாக நீங்கள் இதை ஒரு 1/4 மணி நேரத்துக்கு வந்து கொதிக்க விட்டால் போதும். ரொம்ப நேரம்லாம் கொதிக்க விட தேவையில்ல. கிளறி விட்டுட்டே இருங்க, அப்போ தான் அடி பிடிக்காது. பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து கொதிக்குதுன்னு. பாருங்கள், நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும்.
இந்த வெயிட் லாஸ் ரெசிபி டெய்லியும் காலைல டிஃபனாக எடுத்துக்கலாம். ஒரு டம்ளர் கஞ்சி எடுத்துக்கலாம். அவ்வளோ நல்லது. கரிசி கஞ்சியில் வந்து அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதில் சேர்த்துருக்கிற சீரகம், சோம்பு, பட்டை, சியா சீட்ஸ், ஓமம் எல்லாமே வந்து வெயிட் லாஸ்க்கு உண்டான இதுதான் இதில் சேர்த்துருக்கிறது. அதனால் டேஸ்ட்டாக இருக்கும். லாஸ்ட்டாக இந்த பதத்துக்கு வந்த பிறகு கொஞ்சம் ஆற விட்டதும் நம்ம வந்து கொஞ்சமாக தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்துட்டு உங்களுக்கு தேவைன்னா நான் இங்கே சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். இது மாதிரி சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு டம்ளர் அளவு குடிச்சிங்கன்னா இது போல் குடிங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் வெயிட் வந்து ஈஸியாக குறைஞ்சிரும் ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னொரு வேறு வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.